ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் எப்படி பெஸ்ட்டு பென்ட்ரைவை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. நீங்கள் என்ன நீடுக்காக பென்ட்ரைவ் வாங்குறீங்கன்னு முதல் பாருங்கள். நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸு, ப்ரெசன்டேஷனு, சின்ன சின்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்காக வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 16 GB வாங்கினீங்கன்னா போதும். இல்லை நீங்கள் ஃபோட்டோஸு, மியூசிக்கு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் ஏற்றி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 32 GBயோ இல்லை 64 GBயோ பென்ட்ரைவ் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஹை ரெசல்யூஷன் வீடியோஸு இல்லை பென்ட்ரைவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப்புக்காக யூஸ் பண்ணுறோம், மொபைலில் இருக்கிற டேட்டாலாம் பேக்கப் எடுத்து வைக்கிறோம், லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாவெலாம் பேக்கப் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் 128 GBயோ இல்லை அதுக்கு மேலேயோ ட்ரை பண்ணலாம். எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வெர்ஷன் ஸ்பீடு. யூஎஸ்பி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.0, 3.0, 3.1, 3.2 இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் 2.0 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மி. இது பழைய மாடலு. இதில் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இதே 3.0, 3.1, 3.2 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் எராவில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3.0 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க வெர்ஷனை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் காப்பி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக காப்பி ஆகும். ஸோ 3.0 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. ரீட் ஸ்பீட்னா நீங்கள் பென்ட்ரைவில் இருக்க ஒரு ஃபைலை லேப்டாப் ஆர் பிசியில் காப்பி பண்ணுறது. ரைட் ஸ்பீடுங்கிறது என்னன்னா லேப்டாப் ஆர் பிசியில் இருக்க ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவில் ஏற்றுறது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஸ்பீடை விட ரீட் ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கும். அதாவது பென்ட்ரைவில் இருந்து ஏதாவது காப்பி பண்ணிங்கன்னா நல்லா வேகமாக காப்பி ஆயிரும். ஆனால் ஏதாவது ஒரு பெரிய ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிஆர் லேப்டாப்லேருந்து பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ ரைட் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி பென்ட்ரைவை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸ்பி 3.0 இல்லைனா 3.1 இல்லைனா 3.2 வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூரபிலிட்டி அண்ட் டிசைன். மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்க மாதிரி பென்ட்ரைவ்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பென்ட்ரைவ் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. மெட்டல் பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரோகன் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் இது கனெக்ட் பண்ணும்போது எர்த் ப்ராப்ளம் வரும். ஆனால் பிளாஸ்டிக் பென்ட்ரைவில் அது வராது. ஆனால் பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் யூஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல் பென்ட்ரைவ் வேணுமா இல்லை பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் வேணுமான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற பென்ட்ரைவில் வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப் ஃபியூச்சர்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்ராக்டபிள் கேப் பென்ட்ரைவ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பென்ட்ரைவ் வேணும்னு பார்த்துக்குங்க. சில பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் இருக்கும். சில பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிக்கிற மாதிரி இருக்கும். சில பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டு மூடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பென்ட்ரைவ் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் வந்து கீ செயினுக்கான அந்த லூப் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கீ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீ ஹோல்டரில் வந்து மாட்டி வைக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக் கீ கூட இல்லைன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்குவாங்க. இதனால் பென்ட்ரைவ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பென்ட்ரைவ் கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பென்ட்ரைவை எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்டடான பிராண்ட் பென்ட்ரைவாக வாங்குங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி, சாண்டிஸ்க்கு, ஹெச்பி இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய சில பெஸ்ட்டு பென்ட்ரைவ்ஸோடைய லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.